யாய் சொல்றத கேளு. நீ வாட்டுக்கு தேவையெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்து போடாத. என்ன இது? எதுக்குப்பா வக்கீல் எல்லாம்? ஏப்பா எல்லாத்தையும் அப்பைக்கப்பா சட்டு போட்டு முடிச்சு போடணுப்பா. போனை போட்டு வர சொல்லுப்பா. போ போனை போடு. அறிவு, அறிவு, உனக்கு தான் அந்த ஆளை பற்றி தெரியும்ல, எல்லாம் நல்லது தான் நடக்கும். என்ன அறிவக்கா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்கு முறைக்கிற? அவர் இப்போ அங்கே ஏதோ நாடகம் போடுறாரு. நைட் நான் பேசினப்போ ஏதோ யோசிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ நீ உடச்சி பேசினேன்னு வையேன், அவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் தூக்கி போடுற குண்டில் எல்லாரும் செதறி ஓட தான் போகிறாங்க. மாமா இன்னும் பல அணுகுண்டுகளை தூக்கி வீச போகிறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அவசரப்பட்டு இப்போ நீ உடச்சி பேசுனன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். உனக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அவங்க முன்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இரு, அடக்கி வாசி. ஆமாம் அறிவு, கரிகாலன் சொல்கிறது கரெக்டு தான். நாம் கொஞ்சம் அடக்கியாக வாசிப்போம். என்ன கரிகாலன் கரெக்டு தானே? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு புரிய வை. இந்தம்மா. ஐயோ அக்கா, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்குக்கா. இத சாப்பிட்டாதான் வாந்தி வராது. இதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா சாப்பிட முடியும். தண்ணி வேற தண்ணி மேலே குடிச்சது. சரி, அப்புறம் வாந்தி நிக்க மாத்த தருவாங்க, அது தலைவலிக்கும் பாத்துக்க. ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் சேரவில்லை. ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசு தான்யா. ஆழம் எது ஐயா? தம்பி, அந்த வாங்க வாங்க ஆடிட்டர் சார். சார் இருக்காரா? இருக்காரு. மாமா வக்கீல் வருவார்னு சொன்னாரு. பாயம் வயிறுமா நீங்க வந்து நிக்கீங்க. விஷயம் பெருசுப்பா, அதான் வக்கீல் என்ன அனுப்பி விட்டாரு. அக்கா, அப்படியா? சரி சரி. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நான் தானே பேசணும். எல்லாத்துக்கும் என் தலையை தான் போட்டு உருட்டுவாங்க. நீங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சார். அதான் எங்க வீட்ல எல்லா ரோலும் ப்ளே பண்றீங்க. ஆடிட்டருக்கு ஆடிட்டரு, வக்கீலுக்கு வக்கீலு, வாத்தியாருக்கு வாத்தியாரு, டாக்டருக்கு டாக்டர். இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகி போயிட்டீங்க. போதும் தம்பி, ரொம்ப வாசிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எப்ப வாருவேன்னு எனக்கு தெரியும். வா. சரி வாங்க மாமா. நம்ம குடும்ப நண்பர் ஆடிட்டர் வந்திருக்காரு மாமா. வணக்கம் சார். பெரும் மதிப்பிற்குரியவர். வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன ஆடிட்டு நீங்க வந்துருங்க? வக்கீல் தான் சார் அனுப்பி விட்டாரு. நீங்க பண்ண ஏற்பாட்டை நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொன்னாரு. ஆனா அதுல சில விஷயங்கள் உதைக்குது சார். அதை சொன்னா நீங்க அவர் மேல கோவப்படுவீங்கன்னு பயந்துக்கிட்டு என்ன அனுப்பி விட்டாரு. அடுத்த அப்டேட்டுக்காக கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கோர்ட்டா? என்ன கோர்ட்டு? நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே சார். அவங்க எதுக்கு கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா? சேர் எடுத்துட்டு வாடி. என்ன சார், விஷயம் எதுவும் தெரியாதா? நீங்க ஒன்றும் சொல்லலையா? நான் முழுசா எதையும் சொல்லல. அப்படியா? சரி, ஓகே, நான் பேசிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்டையும் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் சார். சார், நாம் எதிர்பார்த்ததை விட பெரிய சிக்கல் வரும் போல இருக்கு. எந்த அளவுக்கு போகணும்னு தெரியல. அதான் வக்கீல் கோர்ட்டுக்கு போய்
அவரோட ஜூனியர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சார் முதல்ல என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுங்கள் சார். வந்ததுலேருந்து நீங்கள் குழப்பமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன எதுன்னு தெளிவாகவே சொல்ல மாட்டீங்க. சார் உங்கள் அண்ணனோட ஜாமீன் கேன்சல் ஆக போகுது சார். கேன்சல் ஆக போகுதா?